இன்று அல்லது நாளை பலர் கட்சி தாவ இருப்பதாக அரசியலிலே பேசப்பட்டு வருகிறது. கடந்த ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி ரிஷாட் பதியுதீன் மற்றும் சம்பிக்க ரணபக்க சஜித்தோடு இணைந்ததன் பிறகு சஜித்தோடு இணைவர்களுக்கான அந்த சலூன் கதவு என்பது மூடப்பட்டுள்ளது என்று சஜித் பிரேமதாசவினுடைய சிரேஷ்ட ஆலோசகராக இருக்கின்ற லக்ஷ்மண் பொன்சேகா ஏற்கனவே சொன்னார். ஆனால் மீண்டும் அந்த சலூன் கதவை லக்ஷ்மண் பொன்சேகா திறந்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். நாங்கள் நேற்றும் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருந்தோம். கொழும்பை சேர்ந்த மொட்டு கட்சியினுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சஜித் பிரேமதாசவோடு இணைவதற்கான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். அதே நேரம் வடவேல் மாகாணத்தைச் சேர்ந்த ஒருவரும் சஜித் பிரேமதாசவோடு இணைவதற்கான சாத்தியப்பாடுகள் இருப்பதாகவும் பேசப்படுகிறது. இதற்கு சஜித் பிரேமதாசவினுடைய சிரேஷ்ட ஆலோசகராக இருக்கின்ற லக்ஷ்மண் பொன்சேகா மும்முரமாக ஈடுபட்டு வருகிறார். அதே போன்றுதான் ரணிலுடைய பக்கத்திற்கு எஸ்ஜேபியை சேர்ந்தவர்களை எடுப்பதற்காக வேண்டி ருவான் விஜயவர்தனவும் அந்த பக்கம் மும்முரமாக ஈடுபட்டு கொண்டு வருகிறார். ருவான் விஜயவர்தனுடைய நெருங்கிய உறவினர் ஒருவருடைய மரணச் சடங்கில் ருவான் விஜயவர்தன பிஸியாக இருப்பதன் காரணமாக அந்த வேலைகளை அவர் தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருந்தார். இப்போதும் மீண்டும் அந்த வேலைகளை தொடங்க அவர் ஆரம்பித்திருக்கிறார். இதற்கிடையில் ராஜபக்சாக்களோடு தீவிரமாக இனவாதத்தை பரப்பிய கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள். இவர்கள் இப்போது நடு ஆற்றில் விடப்பட்டவர்களாக இவர்கள் மாறியிருக்கிறார்கள். எந்த பக்கம் போகுவது என்று தெரியாமல் இவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் நடு ஆற்றில் தத்தளித்தாலும் இனவாதம் என்பது இந்த நாட்டிலே இருந்து ஒழிக்கப்பட வேண்டும். அவ்வாறு இனவாதம் இந்த நாட்டிலிருந்து ஒழிக்கப்படுகின்ற போதுதான் இந்த நாடு மக்களும் மகிழ்ச்சி அடைவார்கள். இவ்வாறு இன்றோ நாளையோ கட்சி தாவுதல்கள் நடைபெறும் என்று அரசியலில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகின்ற இந்த சூழ்நிலையில் நேற்று காலை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவசரமாக அவருடைய தேர்தல் பிரச்சார அலுவலகத்துக்கு சென்றிருக்கிறாராம். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இவ்வாறு அவசரமாக அவருடைய தேர்தல் பிரச்சார அலுவலகத்துக்கு சென்றதுக்கு முக்கியமான 2 காரணங்கள் சொல்லப்படுகின்றது. முதலாவது காரணம் ஜனாதிபதி கிடைத்த உளவுத்துறை அறிக்கையாம். அந்த அறிக்கையிலே அனுரகுமார் திசாநாயக்க முன்னணியில் இருப்பதாகவும் அவருக்கான அலை என்பது அதிகரித்து வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டிருந்த அந்த விடயமாம். அதே போன்று ஜனாதிபதியினுடைய தேர்தல் பிரச்சார விளம்பர பிரச்சாரங்கள் எல்லாம் ஒரு குளறுபடியில் சென்று கொண்டிருப்பதான ஒரு அறிக்கையும் காரணமாகத்தான் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நேற்று காலை அவசரமாக தேர்தல் பிரச்சார அலுவலகத்துக்கு சென்றிருக்கிறார். அங்கு ஒரு விசேட சந்திப்பையும் விசேட ஒரு கூட்டத்தையும் நடத்தி இருப்பதாக சில செய்திகள் சொல்கின்றன. இவ்வாறு ரணில் அங்கு சென்றவுடன் ஏன் இப்படி நடக்கின்றது, தேர்தல் பிரச்சாரம் எங்கே என்று மிகவும் கடும் தொனியில் அந்த இடத்திலே கேட்டிருக்கிறாராம். இதை சொல்லித்தானாம் ரணில் இந்த கூட்டத்தையே ஆரம்பித்திருக்கிறாராம். ஜனாதிபதி ரணில் இப்படி கேட்டதும் அங்கிருந்து அனைவரும் மௌனமாக இருந்திருக்கிறார்களாம். அதன் பிறகு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நீங்கள் இவ்வாறு மௌனமாக இருந்து வேலையிலே வாயை திறந்து பேசுங்கள் என்று சொல்லி இருக்கிறாராம். அப்போது அங்கிருந்த ஒருவர் சார் பணம் இல்லாததன் காரணமாக தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் எல்லாம் முடங்கி போயிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறாராம். இதற்கு பதிலளித்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அப்படி என்றால் நான் தந்த பணம் எல்லாம் என்ன ஆனது, எங்கே சென்றது என்று கேட்டிருக்கிறாராம். அதற்கு இந்த ஜனாதிபதியுடைய இந்த பிரச்சாரத்துக்கு பொறுப்பாக இருக்கின்றவர் அந்த பணத்தை எல்லாம் நாங்கள் சோசியல் மீடியா பிரச்சாரத்துக்காக கொடுத்து விட்டோம் என்று சொல்லி இருக்கிறாராம். இதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஏன் ஒரே நேரத்தில் இத்தனை கோடிகளை கொடுத்தீர்கள், கட்டம் கட்டமாக நீங்கள் அந்த பணத்தை கொடுத்திருக்க வேண்டும் அல்லவா என்று கேட்டிருக்கிறாராம். சோசியல் மீடியாவுக்கு இவ்வளவு பணத்தை கொடுத்திருக்கிறீர்கள் என்று சொல்கிறீர்களே, சோசியல் மீடியாவுக்கு அளித்த புகாரின் காரணமாக என்னுடைய சோசியல் மீடியா கூட பிளாக் செய்யப்பட்டிருக்கிறேன், இதை பற்றி நீங்கள் தேடி பார்க்கவில்லையா என்று ரணில் விக்ரமசிங்கே இந்த இடத்திலே பேசி இருக்கிறாராம். அப்படியெல்லாம் பேசிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இந்த விளம்பர பிரச்சாரங்கள் குறித்தான அறிக்கையை எனக்கு இன்று மாலைக்குள் கிடைக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு நேற்று கிளம்பி இருப்பதாக சில தகவல்கள் சொல்கின்றன. இந்த கதையில் இருக்கின்ற உண்மை போய் எதுவாக இருந்தாலும் அண்மை காலங்களில் இந்த ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக நிறைய கணிப்பீடுகள் எல்லாம் வந்து கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த கணிப்பீடுகள் எல்லாம் ஒரு கட்சி சார்ந்தவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். அவர்களுக்கு சார்பான கணிப்பீடுகளை எல்லாம் அவர்கள் வெளியில் செய்து கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. இருந்தாலும் ஒரு சுயாதீனமாக எடுக்கப்பட்ட ஒரு கணிப்பீடு ஒன்று வெளியாகியிருக்கிறது. இந்த கணிப்பீட்டின் காரணமாக எல்லா ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கும் பெரும் தலையீடியாக இந்த கணிப்பீடு மாறி இருக்கிறதாம். அதே போன்று
3 மாவட்டங்களில் இவர்கள் இந்த கணிப்பீட்டை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த 3 மாவட்டங்களுடைய கணிப்பீடு என்பது எல்லா வேட்பாளர்களையும் கலக்கமடைய வைத்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. ஒரு பக்கம் திரு ஜெயவீர 40 விதமான வாக்குகள் தீர்மானிக்கப்படாத வாக்குகளாகவே இருக்கிறது என்று சொல்கிறார். இவ்வாறான ஒரு சூழ்நிலை தான் தலத்தா சொல்கின்ற போது சஜித்தும் ரணிலும் இணைய வேண்டும், சஜித்தும் ரணிலும் பிரிந்திருந்தால் அது அனுரவுக்கு சாதகமாகவே அமையும், அனுரவின் அலை அது அதிகரிக்கும் என்று தலத்தா ஏற்கனவே கூறியிருந்தார். இதே தலத்தாவினுடைய இந்த கருத்தை தான் சம்பிக்க ரணவக்கவும் பேசி வந்திருக்கிறார். அதே போன்றான் ஒவ்வொரு முறையும் சஜித்தும் ரணிலும் மோதுகின்ற போது அனுரவுக்கு போனஸ்கள் கிடைத்து கொண்டே இருக்கும் என்றும் சில அரசியல் விமர்சகர்கள் என்று சொல்லக்கூடிய அரசியல் விமர்சகர்களும் பேசி வருகின்றனர். அதே போன்று அதே அரசியல் விமர்சகர்கள் சொல்கின்ற போது இப்போது சஜித்தினுடைய தேர்தல் பிரச்சாரம் என்பது வீழ்ச்சியடைந்து வருகிறது. சஜித்தை விட இப்போது அனுரவுக்கு நாளுக்கு நாள் அலை அதிகரித்து கொண்டு வருவதை காணக்கூடியதாக இருப்பதாகவும் அவர்கள் இப்போது வெளிப்படையாகவே பேச ஆரம்பித்திருக்கின்றனர். எப்படியோ இந்த வேட்பாளர்கள் அத்தனை பேரும் தேர்தல் பிரச்சார மேடைகளில் மக்களுக்கு என்ன வாக்குறுதி கொடுத்தாலும், மக்களுக்கு யார் என்ன சொன்னாலும், மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்து இவர்கள் ஏமாற்றினாலும் மக்கள் ஒரு விடயத்தை மறந்துவிடவே கூடாது. அது என்ன விடயம் என்றால் இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் என்பது இன்னுமே ஆபத்தில் தான் இருந்து கொண்டிருக்கிறது.